உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நான் உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்ல வேண்டியது, பத்திரிகையில் நான் பார்த்த செய்தியைக் கண்டு ஆச்சரியமுற்றேன். இந்தியாவில் அதிகரிக்கும் அபாயம், ஆண்டுக்கு 2.5 லட்சம் பேர் கிட்னி செயலிழப்பால் இறப்பு என்ற செய்தியை பார்த்தேன். வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டு இந்தியாவில் மட்டும் கிட்னியினுடைய அந்த செயலிழப்பால் 2.5 லட்சம் பேர் இறக்கின்றார்கள் என்றால், இவர்களுக்கு உரிய விளக்கம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அந்த உயிர்களை காப்பாற்ற முடியும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் சென்னையில் மட்டும் சிறுநீரக மாற்று சிறுநீரகம் பொருத்துவதற்கு காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. இவை அனைத்தையும் நம்மளுடைய உடற்பயிற்சியால், உண்ணுகின்ற உணவால், நாம் அருந்துகின்ற நீர் 2 லிட்டர் முதல் 3 லிட்டர் தண்ணீரை குடித்து, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நம்மளுடைய சிறுநீரக தொற்றிலிருந்து காப்பாற்றி, மற்றும் அதற்குரிய சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மற்ற அனைத்து நோய்கள், சிகரெட் அண்ட் ஆல்சோ மதுபானங்களை அருந்துதல் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் மருந்துகள், பெயின் கில்லர்ஸ், இவற்றையெல்லாம் வாழ்க்கையில் தடுப்பதற்கு நாம் முயற்சி எடுத்தால் நல்ல 24 மணி நேரமும் இந்த உடலில் செயல்பட்டு 180 லிட்டர் இரத்தத்தை வடிகட்டி 1.5 லிட்டர் அதனுடைய சிறுநீரை வெளியேற்றுகின்ற, நச்சுப்பொருளை வெளியேற்றுகின்ற அந்த சிறுநீரகத்திற்கு நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற நல்ல செய்தியினை கூறி, விளக்கத்திற்கு நீங்கள் யூடியூபிலும் நீங்கள் தொடர்ச்சியாக அதை பார்க்கலாம். நிச்சயமாக நல்ல சிறுநீரகம் கிடைப்பதற்கு தினமும் நாம் 2 லிட்டர் முதல் 3 லிட்டர் தண்ணீரையும், அதே நேரத்தில் உப்பு எனப்படுகின்ற அந்த அளவிலே 2 கிராம் முதல் 5 கிராம் பயன்படுத்த வேண்டும். மற்ற தொற்று நோய்கள் அபாயத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற நல்ல செய்தியினை கூறி, ஆண்டுதோறும் நவீன பரிசோதனைகள், பிளட் யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட், EGFR எனப்படுகின்ற அந்த கிளாமெருலர் ஃபில்ட்ரேஷன் போன்ற நவீன பரிசோதனைகள், எக்ஸ்ரே, ஸ்கேன், MRI, CT ஸ்கேன் இவற்றை பரிசோதனை செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே ஆரோக்கியமான சிறுநீரகத்துடன் வாழ முடியும் என்ற செய்தியை கூறி, விரைவில் கிட்னி ஃபெயிலியரை தடுப்போம், அதற்குரிய முயற்சிகளை செய்வோம், மருத்துவர்களை அணுகுவோம் என்ற நல்ல செய்தியினை கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.